நான் வந்து இதெல்லாம் வந்து உண்மையிலேயே அவங்க வந்து ரொம்ப பேஷனோட பண்றாங்கன்னு நினைச்சேன். அப்புறம் இங்க வந்து உட்கார்ந்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது அவர் மந்த்ரா மேடம் பக்கத்துலயும் இவர் ஹீரோயின் மேடம் பக்கத்துல உட்கார்றதுக்காக நடுவுல நம்மள உட்கார வைக்கிறதுக்காக இவ்வளவு பேசிருக்காங்க அப்படின்ற விஷயத்தை. ஸோ சார் நான் என்ன கெஸ்ட் நாங்க, நான் யார் பக்கத்துல உட்காந்துருக்கேன் பாருங்க, 2 பேர் நடுவில் நான் உட்காந்துருக்கேன். சார் உங்க ஸ்டோரி பயங்கரமா இருக்கு. ரொம்ப சிரிச்சேன் அவர் பேசுற பேர் சார் வந்து இவ்வளவு ஹிலேரியஸான ஒரு ஹியூமர் ஸ்பீச் வந்து ரொம்ப நாள் ஆச்சு சார் கேட்டு, ரொம்ப ஜாலியா இருந்தது. அண்ட் நெக்ஸ்ட் அந்த ஆக்டர்ஸ் ரொம்ப நல்லா பண்ணிருக்கீங்க பிரதர் பின்னாடி எல்லாருமே. அண்ட் டான்ஸ் மாஸ்டர் அவங்க வந்து என்ன மட்டும் பார்க்காம போயிட்டே இருக்காங்க. புரியுது இல்ல, எல்லா டான்ஸ் மாஸ்டருக்கும் அந்த பிரச்சனை இருக்கு என்ன பார்த்தாலே, ஓகேங்களா? ஏன்னா என்ன பார்த்து ஒருத்தர் யாருன்னா பயப்படுறாங்கன்னா அது டான்ஸ் மாஸ்டர் மட்டும் தான் இருக்கும். ஏன்னா வந்து நான் ஆடுற ஸ்டெப் என்னால போட முடியாது. ஓகே, அது வேற அவங்க பார்த்துட்டு என்ன சொல்லுவாங்க, பின்னாடி இருக்க டான்ஸஸ் அவர் என்ன பண்றாரு ஃபாலோ பண்ணிக்கிங்க அப்படின்வாங்க. அதுல 2வது டேக் போடும்போது வேற மாதிரி வரும். ஒரு தடவை எல்லாரும் என்ன வந்துட்டாங்க பக்கத்துல, எப்படி சார் நீங்க ரைட் கால் எடுத்து ரைட் கையை எடுத்து வைக்கிறீங்க அப்படின்னாங்க. இப்ப தெரிஞ்சா சொல்ல மாட்டேனப்பா, அது தானா வருது. எப்படி டான்ஸ் வந்து ஒரு கிஃப்ட் சார் எனக்கு. நல்ல வேலை மந்த்ரா மேம் இது வரைக்கும் நம்ம படம் பார்த்தது இல்லை, அதனால நான் சொல்றத சீரியஸா எடுத்திருக்காங்க. ஸோ இதுக்கு அடுத்தது வந்து படத்துல நடிச்ச ஹீரோ, அவர் வந்ததுலேருந்து இது வரைக்கும் நான் பார்க்குறேன் இன்னும் கேரக்டராகவே இருக்காருன்னு நினைக்கிறேன். ஏன்னா என்னை பார்த்து அவர் சிரிச்சது இப்போதான் சிரிக்கிறாரு, இப்போ கூட சிரிக்க மாட்டாரு. இன்னும் வந்து அந்த ஆக்ஷன்லேயே தான் இருக்காரு. ஆனால் லண்டன்ல இருந்து வந்திருக்காரு பேஷன் தமிழ் படத்தில் வந்து நடிக்கணும், பேர் வாங்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்துல. ஆல் தி பெஸ்ட் பிரதர், ஆல் யுவர் ஹார்ட் ஒர்க் வில் டெஃபினெட்லி பே ஆஃப்.